அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த பெண்கள் இருக்கும் வீட்டிற்கு மகாலட்சுமி தேவி வரமாட்டார். அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த கல்வியாண்டில் ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்ய விரும்பினாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய இடம் தெய்வீகம் நிறைந்த இடமாக இருக்கணும். பெண்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வீட்டுல பெண்கள் எதற்கெடுத்தாலும் அழுதுருவாங்க, என்ன சொன்னாலும் அழுதுருவாங்க. அப்ப எங்களுக்கு கஷ்டம் இருக்காதா, சோகம் இருக்காதா, அழுகை வராதா அப்படின்னா, எதற்கெடுத்தாலும் அழுவது தரித்திரத்தை உண்டு பண்ணும். அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் குடியிருக்க மாட்டாங்க. அடுத்தது வளையல் அணியாத பெண்கள். கண்டிப்பா எல்லா பெண்களுமே கையில வளையல் அணியணும். உணவு பரிமாறும் போது அந்த வளையல் இருக்கணும். முன்னாடி எல்லாம் எல்லாருமே கண்ணாடி வளையல் தான் அணிவாங்க. ஏன்னா அந்த கண்ணாடி வளையலின் சத்தம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நிறைய ஃபேஷன், நிறைய வித்தியாசமான மாடல்ல வளையல் அணிகிறாங்க. ஒரு சிலர் வளையல் அணியாததுதான் மாடல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வளையல் அணியிற இடத்துலதான் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. நெற்றியில் குங்குமம். சில பெண்கள் நெத்தியில பொட்டு வைக்கிறது இல்ல, அப்படி பொட்டு வச்சாலும் கருப்பு நிறத்துல எல்லாம் பொட்டு வைக்கிறாங்க. கருப்பு நிற பொட்டு எக்காரணத்தும் கொண்டும் பெண்கள் வைக்க கூடாது. குங்குமம், நீங்க என்ன பொட்டு வச்சாலும் சரி, சிறிதளவு குங்குமத்தை உங்களுடைய நெற்றியில வைக்கணும். எந்த வீட்டுல நெற்றி வகட்டில் சுமங்கலி பெண்கள் குங்குமம் இடுகிறார்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. அடுத்தது சில வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் தலை விரித்தே உட்கார்ந்துருப்பாங்க. தலை ஜட பின்னி நல்லா பூ வச்சு அத மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. எப்பவும் ஃப்ரீ ஹேர், ஒரு கிளிப்பு குத்திருக்கேன், ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன், இல்ல நான் தூக்கி கொண்ட போட்டு அதை ஒரு கிளிப்பு குத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. பாத்தீங்களா? அந்த வீட்டுக்கு, அந்த பெண்கள் உள்ள வீட்டுக்கு கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் வரமாட்டாங்க. கெட்ட வார்த்தைகள் பேசுறது, கோபம் வந்துருச்சுன்னா குழந்தைகளை எலவே, சனியனே, கருமமே, இத மாதிரி எல்லாம் கோபத்துல தகாத வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் பேசுற பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மகாலட்சுமி தாயார் வரமாட்டாங்க. அடுத்தது உணவு. சில பெண்கள் பாத்தீங்கன்னா உணவை ரொம்ப வீண் பண்ணுவாங்க, அதாவது வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது நான் புதுசா ட்ரை பண்றேன், இல்ல நான் நிறைய தெரியாம சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய உணவுகளை எந்த பெண்கள் வேஸ்ட் பண்றாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் குடியிருக்க மாட்டாங்க. அடிக்கடி கோபம் கொண்டு கணவரிடம் அல்லது வீட்டில் உள்ள உறவினரிடம் அடிக்கடி சண்டையிடும் ஒரு நோக்கத்தோட இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிற வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வரமாட்டாங்க. வீட்டை சுத்தமா வைக்காம எப்பவுமே குப்பையா வச்சிருக்கிறவங்க, துணிமணிகளை மடிக்காம ஒரு சேர்ல போட்டு வச்சிருக்கிறவங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டுல சேர் பாத்தீங்கன்னா துணிமணிகளை போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. யாராவது வந்தாங்கன்னா வேகமா போய் சேர்ல இருக்கிற துணிமணிகளை எடுப்பாங்க. அப்படி துணிமணிகளை சேர்த்து வைக்கிறது, குப்பைகளை சேர்த்து வைக்கிறது, தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல பத்திரமாவே வச்சிருக்கிறது, அதெல்லாம் அப்புறப்படுத்தாம வச்சிருக்கிறது, வாசல்ல கோலம் போட சில பெண்கள் இப்பெல்லாம் காலையில எழுந்து எனக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய மனநிலை உள்ள பெண்கள் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் குடியிருக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. தண்ணீரை அதிகமாக சிந்துறவங்க. சில பெண்கள் பாத்தீங்கன்னா பைப்பை திறந்து விட்டாங்கன்னா அவங்க வேலை முடியிற வரைக்கும் தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பாத்திரம் கழுவுனாங்கனாலுமே வேகமா தேய்ச்சி போட்டு திருப்பி தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி துணி அலசினா தண்ணி நெம்பி வலிஞ்சு ஓடும். ஆனாலும் அவங்க பைப்பை மூடாம, இல்ல எனக்கு நான் சுத்தமா செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல தண்ணீரை ரொம்ப செலவு பண்ணுவாங்க. அந்த பெண்கள் இருக்கிற வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வரமாட்டாங்க. கிழிந்த உடைகள் அணிவது. நைட்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல கிழிஞ்சிருக்கும், இன்ஸ்கர்ட்ல ஒரு ஓரத்துல கிழிஞ்சிருக்கும். அத மாதிரி சாயங்கால நேரத்துல குளிக்கிறது, இத மாதிரி பெண்கள் இருக்கிற வீட்லயும் மகாலட்சுமி தாயார் குடியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்கு. அது அடுத்த பகுதியில பார்க்கலாம். அன்பான என் உடன்பிறவா சகோதரிகளே, இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது 1-2 விஷயங்கள் தாங்க என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மாற்ற முயற்சி செய்யுங்க. உலகத்துல மாற்ற முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம மனம் வச்சு எதை செஞ்சாலும் கண்டிப்பா சாதிக்க முடியும். நிச்சயமா உங்களை நீங்க மாத்திக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க.
கண்டிப்பா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. மகாபரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.